நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் आज के लिए जो ध्यान के लिए लिए हुए वचन है 1 பேதுருவின் புத்தகம் पहला पत्रस के पुस्तक அதனுடைய 5வது அதிகாரம் उसका 5वां अध्याय 8வது வசனத்தை வாசிப்போம். 8वां वचन। தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், सचते हो விழித்திருங்கள், और जागते रहो, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் क्योंकि तुम्हारा विरोधी शैतान கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். गरजने वाले सिंह के समान इस खोज में रहता है कि किसको पकड़ूं। இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பேதுரு சொல்லுகிறார், पत्रस कहता है நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், तुम जागते रहो விழித்திருங்கள். और सचते हो, ஏன் சொன்னா क्योंकि உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் तुम्हारा विरोधी शैतान எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறார். किसको खोज लूं इसके समान हो यहाँ वहाँ भटकता है। அப்ப நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராளி பிசாசு, हमारा विरोधी है वो शैतान है, அது சத்ருவான், நமக்கு சத்ருவா இருப்பது பிசாசு. हमारा विरोधी वो शैतान है। பிசாசு என்று சொல்லும் போது शैतान अगर कहने पर ஆண்டுடைய பிள்ளைகள் அது பிசாசின் தோற்றத்தோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வருவதில்லை. ये शैतान पूरे रूप के साथ हमारे सामने नहीं आता है। அது பிசாசின் ரூபத்தோடு வறுமையானால், अगर शैतान अपने स्वरूप के सामने आएगा तो அதாவது கருப்பு வஸ்திரம் தரித்து, काला वस्त्र पहनकर, கொம்பு முளைத்து, उसके सिंह उगकर, பல்லெல்லாம் நீண்டு போய், उसके दांत सब लंबे होकर, அந்த பிசாசு ரூபத்தோடு அப்படி வருவானேயானால், अगर शैतान ऐसे रूप के समान हमारे सामने आया तो ஆண்டுடைய பிள்ளைகள் அது எண்ணம் கண்டு அதை விட்டு விலகி ஓட முடியும். हम उसे जानकर उससे हम दूर जा सकते हैं। ஆனால் பிசாசு வருவது जब शैतान आते समय மனுஷன் மூலமாய் வருகிறார். वो मनुष्य के रूप से आता है, அது மனுஷனுக்குள்ள நுழைந்து वो मनुष्य के अंदर घुसकर வேற மனுஷன் மூலமாய் வருகிறார். और मनुष्य के रूप में आता है। அதனால மனுஷன் மூலமாய் பிசாசு உள்ள நுழைந்து मनुष्य के रूप में शैतान घुसकर எவனா விழுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறார். किसको फाड़ दे कर वो कोसता है। அதனால விசுவாசிகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், इसलिए हमें संकेत से रहना है விழித்திருங்கள். और जागते रहना है। எந்த விதத்துல யார கவுத்தலாம்னு சொல்லிட்டு பிசாசு வகை தேடிட்டு இருக்கிறான். किसको फाड़ ले ये समझकर वो कोसता है। அது உலக மக்கள் மூலமாய் வரலாம், भले वो संसार के लोगों के सामने आ सकता है, விசுவாசிகளை கொண்டு வரலாம், विश्वासी की ओर से आ सकता है, வெள்ளை வஸ்திரம் தரித்தவர்கள் மூலமாகவும் வரலாம், सफेद वस्त्र पहने उनके द्वारा भी आ सकता है, ஊழியர்கள் மூலமாகவும் வரலாம். और सेवकों के द्वारा भी आ सकता है। யார் மூலமாய் சத்துரு கிரியை செய்தாலும் भले जिसके द्वारा शत्रु क्रिया करने पर भी ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய जो பிள்ளைகள் परमेश्वर की पीछा करने वाले परमेश्वर के लोग நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து हमें संकेत होकर விழித்திருந்து और जागते रहकर சாத்தானின் கிரியைகளை அறிந்து और शैतान की क्रियाओं को जानकर அதற்கு எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ள उसके வேண்டும். विरुद्ध खड़े रहने के लिए हमें सीख लेना है। வேதத்தில் வாசிக்கும் போது अगर हम शास्त्र में पढ़ते हैं, வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது, अगर प्रकाशित वाक्य में लिखा है வலு சர்ப்பமானது जो शैतान सर्प है, நட்சத்திரத்தை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களில் जो तारा के समान चमकने वाले लोगों को 1/3 3 में से 1 भागों को அந்த வலு சர்ப்பம் தன் வாளால் சுருட்டி கீழே விழ தள்ள கண்டேன் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. सांप अपने पूंछ से 1 भागों को नीचे गिराया कर लिखा है। சாதாரண மனுஷர்களே அல்ல, सिर्फ साधारण व्यक्ति को नहीं, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற மக்களை அது வாழ்நாள இழுத்து கீழே தள்ளுகிறது. जो तारों के समान चमकने वाले उसमें से 1 भागों को अपने पूंछ से नीचे गिराता है। சோதனை என்பது சாதாரண மக்களுக்கு அல்ல, जो परीक्षा आना एक साधारण लोगों को नहीं है। அந்த பிசாசு எவர்களை விழத்தள்ளுகிறான் என்றால் जिसको शैतान ने गिराया है, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற ஜனங்களை கீழே जो விழத்தள்ளுகிறார். तारों के समान चमकने उन लोगों को उसने गिराया है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமாய் இருக்கிறோம். इसलिए परमेश्वर के लोग हम बड़े ध्यान से रहना है। அப்போ எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறது, जिसको फाड़ना है ऐसा देखता है। சிங்கம் அப்படிதான் காட்டுல இருக்கிறது, सिंह भी जंगल में ऐसी है எப்படா எந்த பிராணி வரும் விழுங்கலாம் அப்படின்னு. कि किसको हमें निगल ले। சிங்கம் என்பது காட்டுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள். अगर सिंह कह जाएगा तो वो जंगल का राजा है। அப்ப சிங்கம் வேட்டையாடுவது, जब सिंह शिकार करता है, அது காட்டுல வேட்டையாடுகிறது. वो जंगल में शिकार करता है। காட்டுல வேட்டையாடும் போது जब जंगल में शिकार करते समय அதுக்கு நல்ல மானு நல்ல ஆடு இதெல்லாம் கிடைக்கிறது இறையாக. अगर उसको बकरी अगर गाय कुछ दिखाई दे तो அதுக்கு கீழ இருக்க எல்லா பிராணிகளையும் அது வேட்டையாடி கொன்று போடுகிறது. उसके नीचे के जो भी जानवरों को सबको फाड़ डालता है। காட்டுல வேட்டையாடுகிற சிங்கத்துக்கு जो
जंगल में शिकार करने वाले सिंह को காட்டுல நிறைய மானு முயல் இதெல்லாம் கிடைக்குது. अभी जंगल में बहुत कुछ खरगोश गाय बैल सब मिलता है, ஆனால் சாத்தானவன் परंतु जो शैतान है எவர்களை விழுங்கலாம் என்று அல்லது எவர்களை வேட்டையாடலாம் என்று சொல்லி வகை தேடுகிறார். और वो ऐसा ढूंढता है, ऐसा खोज लगाता है कि किसकी मैं शिकार करूं। வேதத்துல வாசிக்கிறோம், अब जब शास्त्र में हम पढ़ते हैं அநேக தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைகளை இந்த பிசாசு கீழே விழ தள்ளுகிறார். अगर बहुत जो परमेश्वर में सिर है उन लोगों को वो गिराता है। அவன் எந்த சூழ்ச்சியிலும் விழ தள்ளுகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் சில காரியங்களை பார்க்க किस முடியும். परिस्थिति में वो लोगों को नीचे गिराता है उसके बारे में शास्त्र में पढ़ते हैं। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் जब हम शास्त्र में पढ़ते समय ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति के पुस्तक 15வது அதிகாரம், इसके 15वां अध्याय, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. उत्पत्ति के 15वां अध्याय उसके 6वां वचन। அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், उसने यहोवा पर विश्वास किया அவனுடைய விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக கர்த்தர் எண்ணினார். और उसका विश्वास ने इस बात को लेख लिया कि वो धर्म गिना। ஆபிரகாமை குறித்து இந்த இடத்தில் इस எழுதப்பட்டிருக்கிறது. जगह पर हम अब्राहम के बारे में पढ़ते हैं, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், उसने परमेश्वर पर विश्वास किया அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக और எண்ணப்பட்டது. वो विश्वास उसे धर्म गिना गया। ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம், जब अब्राहम के बारे में पढ़ते हैं ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. अब्राहम विश्वास में बड़ा है कर हम पढ़ते हैं, அவன் விசுவாசத்தினாலே புறப்பட்டான். वो विश्वास के द्वारा निकला। ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ. परमेश्वर ने कहा तू इस जगह से निकल जा। தான் போகிற இடம் இன்னது என்பது அறியாமல் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டான். वो किस जगह पर जाना है वो खुद नहीं जानता था, तो भी वो परमेश्वर पर विश्वास रखकर निकला। விசுவாசத்தில் புறப்பட்ட ஆபிரகாம் जो विश्वास के द्वारा निकला हुआ अब्राहम விசுவாசத்திலே வல்லவனானான். और विश्वास में वो सिद्ध बना। அது மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானான் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. ये अब्राहम विश्वासियों का पिता बनाए करके लिखा है। விசுவாசித்த ஆபிரகாம், जो विश्वास किया हुआ अब्राहम விசுவாசத்தில் வல்லவனாயிருந்த और ஆபிரகாம் जो विश्वास में सिद्ध था जो अब्राहम விசுவாசிகளுக்கு தகப்பனாக और மாற்றப்பட்டார். विश्वासियों का पिता बना है। இந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்து 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 விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறிவிட்டார். इतना ही वो विश्वास में बढ़ बढ़कर विश्वासियों का पिता बन गया है। சாத்தான் பார்த்துட்டே अभी இருக்கிறான். शैतान देख रहा है விசுவாசத்தில் தகப்பனாய் இருக்கிற அந்த ஆபிரகாமை जो विश्वासियों का जो पिता था उस अब्राहम को அவனை கீழே விழத்தள்ளனு. उसको नीचे गिराना है। தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. परमेश्वर का मकसद उसके जीवन में पूरा नहीं होना है। தேவனுடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. परमेश्वर ने किया हुआ वायदा उसके जीवन में पूरा नहीं होना है। இதற்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யலாம் इसीलिए अब्राहम के जीवन में किस प्रकार क्रिया करना है என்று वகை தேடி கொண்டிருக்கிறார். ऐसा वो ढूंढता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். परंतु परमेश्वर में हमारे आज के दिन बहुत सारे वायदे हमारे हाथों में दिया है। கர்த்தருடைய சித்தத்தை குறித்து இன்னது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். परमेश्वर हमारे मकसद के द्वारा इस बातें कर प्रकट कर दिया है। நம்மை கர்த்தர் கரம் பிடித்த நாட்களிலேயே சில வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने जब हमारे हाथ पकड़ा उस समय परमेश्वर ने हमारे साथ वायदा किया சில है। சொப்பனங்கள் தரிசனங்கள் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें स्वप्न के द्वारा दर्शन के द्वारा बातें किया है। ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது जब हम परमेश्वर पर रखा हुआ विश्वास में बढ़ते समय கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், परमेश्वर ने हमें दिया हुआ वायदा, ஆண்டவர் நமக்கு தந்த தரிசனங்கள், परमेश्वर ने हमें दिया हुआ दर्शन, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க கூடாது என்பதற்காக ये सब हमारे जीवन में पूरा नहीं होने के लिए பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்வார். अभी शैतान बड़े चतुराई से क्रिया करता है। ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக ஈசாக்கை கர்த்தர் நியமித்திருந்தார். परमेश्वर ने अब्राहम को वायदा किया हुआ पुत्र ईसा को परमेश्वर ने जन्माया। ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதமான போது जब इस वायदा को पूरा होने के लिए देर लगा, இந்த ஆபிரகாமுக்குள்ள அவிசுவாசம் வந்தது. ये अब्राहम के अंदर अविश्वास आया। தான் போகிற இடம் இன்னது என்பதை அறியாமல் புறப்பட்டு போனான் ஆபிரகாம். जिस जगह पर जाना है वो खुद नहीं जानता था, तो भी वो निकला அவ்வளவு अब्राहम। ஒரு விசுவாசம். उतना बड़ा विश्वास, விசுவாசத்தோடு புறப்பட்டான். वो विश्वास के साथ निकला விசுவாசத்திலே வல்லவனானான். और विश्वास में वो सिद्ध बना விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற ஸ்தானத்துல और வந்தான். विश्वासियों का पिता कहलाया। அந்த அளவுக்கு விசுவாசத்திலே உறுதியாய் இருந்த இந்த ஆபிரகாமை इतना बड़ा विश्वास में स्थिर रहने वाले अब्राहम को சாத்தான் தந்திரமா உண்டுக்குள்ள அவிசுவாச
அவிசுவாசத்தை கொண்டு और வந்தார். शैतान बड़े चतुराई से उसके अंदर अविश्वास देता है। வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலதாமதமாகும் போது जब भी उसको वायदा किया हुआ उस देरी होने के समय வாழ்க்கையில் ஒரு அவிசுவாசம் உண்டாகுது. और उसके जीवन में एक अविश्वास होता है, நம்முடைய விசுவாசம் குறைந்து அவிசுவாசங்கள் உண்டாகிறது. उसका विश्वास घटकर अविश्वास हो रहा है। இப்படி அவிசுவாசங்கள் தலை தூக்கும் போது जब उसके अंदर अविश्वास उठते समय தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்கள். इसीलिए हमें बड़े निर्बुद्ध बुद्धि के साथ रहना है, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்கள். हमें बुद्धि के साथ रहना है விழித்திருங்கள். और जागते रहना है। உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவது சாத்தான். तुम्हारे अंदर अविश्वास लाने वाला शैतान है। உங்கள் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு तुम्हें परमेश्वर ने दिया हुआ वायदा पूरा न होने के लिए உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார். तुम्हारे अंदर अविश्वास को लाता है। ஆனா கத்த சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் नियुक्त வைக்கப்பட்டிருக்கிறது. समय के लिए एक दर्शन रखा गया है। குறித்த காலத்துக்கு என்று கர்த்தர் தரிசனத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார். नियुक्त समय के लिए परमेश्वर ने एक एक के ऊपर दर्शन रखा है। இந்த தரிசனம் விளங்கு, ये दर्शन पूरा होगा, இந்த தரிசனம் நிறைவேறு. ये दर्शन पूरा होगा। ஒருவேளை இந்த தரிசனம் நிறைவேற காலதாமதமானாலும் अगर ये दर्शन पूरा होने के लिए अगर समय लगेगा तो தேவனுடைய பிள்ளைகள் தளர்ந்து போக கூடாது. इसलिए हमें उदास नहीं होना है, அது நிச்சயமாய் விளங்கு. वो जरूर पूरा होगा। காலம் தாமதமாகல, भले समय निकल सकता है, ஆனா உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ தரிசனம் परंतु परमेश्वर ने तुम्हारे ऊपर रखा हुआ परमेश्वर का दर्शन அது தாமதமானாலும் நிறைவேறு. भले वो देरी होने पर भी पूरा होगा। ஆனா அப்படினால காலதாமதமாகிறது என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாசப்படக்கூடாது. इसलिए समय निकल रहा है कर कर ये कहकर तुम्हारे अंदर अविश्वास नहीं आना है। இப்படிப்பட்ட அவிசுவாசத்தை கொண்டு வருவது சாத்தான். ऐसा अविश्वास लाने वाला शैतान है। அதனால தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. इसलिए हमें बुद्धि के साथ रहना है விழித்திருங்க. और जागते रहना தேவ है। சமூகத்துல விழித்திருங்க. परमेश्वर के सम्मुख में जागते रहो। அவிசுவாசம் உள்ள வருதா? क्या अविश्वास अंदर आ रहा है சத்துருக்கு எதிர்த்து तो நில்லுங்க. शैतान के विरुद्ध खड़े रहो। அந்த அவிசுவாசம் உள்ளே நுழையும் போது जब अविश्वास हमारे अंदर आते समय உங்கள் வாழ்க்கையில தேவ தரிசனம் நடக்க முடியாமல் और போகிறது. तुम्हारे जीवन में परमेश्वर का दर्शन पूरा नहीं होता है ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் और நிறைவேறாமல் परमेश्वर போகிறது. ने दिया हुआ वायदा भी पूरा नहीं होता। இந்த அவிசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள வந்தபடினா ये अविश्वास अब्राहम के अंदर आया, इसीलिए அவன் 15 வருஷம் காத்திருந்தான். वो 15 साल इंतजार किया 15 வருஷம் காத்திருந்தான். और वो 15 साल उसने इंतजार किया, 10 வருஷம் காத்திருந்தான். 10 साल इंतजार किया। அவனுடைய 75வது வயதுல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா उसको 75 उम्र में परमेश्वर ने उसको वायदा किया था, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். तुझे मैं एक पुत्र दूंगा। 10 வருஷம் காத்திருந்தான். वो 10 साल इंतजार किया, ஆனா அதுக்கு மேல காத்திருக்க முடியல. उसके ऊपर उसको इंतजार नहीं कर पाया, அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டாகுது. उसके अंदर अविश्वास आ गया। இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை அவனுக்குள்ள விதைத்தது அவனுடைய மனைவியாகிய சாராள். उसके अंदर अविश्वास बोने वाली उसकी पत्नी सारा थी। விசுவாசிகளுக்கு தகப்பனாய் எண்ணப்பட்ட ஆபிரகாம் जो विश्वासियों का पिता कहलाने वाले अब्राहम, அவன் மனைவி மூலமாய் பிசாசு உள்ள வந்து अभी उसकी पत्नी के रूप में शैतान आकर அவள் சொல்லுகிறாள், कहता है கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने मेरे गर्भ को बंद किया है, இந்த ஆகாரோடு நீ சேரு. ये अजीरा के साथ तुम मिलना, ஒருவேளை அவள் நிமித்தமாய் நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். अगर उसके द्वारा हमारा परिवार बांधा जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாசமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. अविश्वास के लिए हमें जगह नहीं देना है। இந்த ஆபிரகாமுக்குள்ள அவிசுவாசம் வந்தபடினா ये अब्राहम के अंदर अविश्वास आया, इसीलिए வாக்குத்தத்தத்தின் குமாரனை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக वायदा के पुत्र जन्माने से पहले ஆகார் மூலமாய் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தார். अजीरा के द्वारा एक इस्माएल को जन्माया। ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் வேறு, जो वायदा किया हुआ पुत्र वो अलग है அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த பிள்ளை வேறு. और दासी के द्वारा जन्मे गया पुत्र दूसरा है। ரெண்டுமே ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தாலும் दोनों भी भले अब्राहम का पुत्र होने पर भी ஈசாக்கின் மூலமாய் வந்த சந்ததிக்கும் ईसा के आने वाले वंश के द्वारा, இஸ்மவேல் வழியாய் வந்த சந்ததிக்கும் इस्माएल के द्वारा होने वाले वंश के द्वारा இன்றைக்கும் அது பிரச்சனையாகத்தான் இருக்கு. आज तक वो बड़ाई लड़ाई के कारण है, எனக்கு கத்த சொல்லிட்டார். क्योंकि परमेश्वर ने कह दिया है। ஆகாரை பார்த்து சொன்னார், अजीरा को देखकर कहा, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், तुझे एक पुत्र तू एक पुत्र जनेगी, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வைக்கணும். उसका नाम तू इस्माएल रखना அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். और वो एक दुष्ट व्यक्ति होगा எல்லாருடைய கை இவனுக்கு விரோதமாகுது, और सबका हाथ इसके विरुद्ध இவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். और इसका हाथ सबका विरुद्ध उठेगा। கர்த்தருடைய
வாக்குத்தத்தத்தின் மீது அவிசுவாசப்பட்டு परमेश्वर ने किया हुआ वायदा किया वचन को अविश्वास कर कर தாமதத்தாலும் காத்திருக்க மனமற்றவனாய் इंतजार करने का मन न होने पर அவசரப்பட்டு சில காரியங்களை செய்தபடினா जल्दबाज कर कर कुछ बातें करने के कारण சந்ததி சந்ததியாய் இன்றைக்கு இஸ்மவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே இருக்கிறார்கள். पीढ़ी पीढ़ी तक इस्माइल के लोग परमेश्वर के विरुद्ध खड़े रहते हैं। அவருடைய பிள்ளைகள் நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவது யாராய் இருந்தார்கள்? भले हमारे अंदर अविश्वास लाने वाले भले कोई भी क्यों ना हो, அது மனைவி மூலமாய் வந்தாலும், अगर पत्नी के द्वारा आने दो, அது புருஷன் மூலமாய் வந்தாலும், भले पति के द्वारा आने दो, பிள்ளைகள் மூலமாய் வந்தாலும், बच्चे के द्वारा आने दो, தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் மீது அசையாத நம்பிக்கை நமக்கு உண்டாகி இருக்கிறது. परमेश्वर ने दिया हुआ वायदा में हमें विश्वास होना चाहिए। சொல்லுவாங்க இதுவரைக்கும் காத்திருந்தது போது, कहते हैं कि अब तक इंतजार करना काफी है, இனி நம்ம இப்படி ஒரு முடிவு எடுப்போம். अभी हम ऐसा एक निर्णय लेंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும், भले वो बातें किसके द्वारा क्यों ना आए, கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் வாக்குத்தத்தத்தை தந்திருப்பானே. अगर परमेश्वर ने तुम्हें अगर प्रतिज्ञा किया हो तो அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வரையிலே, उस प्रतिज्ञा पूरा होने तक வாக்குத்தத்தத்தில் நீ விசுவாசத்தோடு உறுதியாய் காத்திருக்க வேண்டும். उस प्रतिज्ञा में तुम्हें विश्वास के साथ सिर से खड़े रहना है। அப்ப சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். शैतान किसको निगले कर कर वो ढूंढता है, சிங்கம் போல உங்களை வேட்டையாடுவதில் கவனமாய் இருக்கிறார். सिंह के समान वो तुम्हें पकड़ता है। சாத்தானுடைய பற்களுக்கு இதுவரைக்கும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கவில்லை. शैतान के दांतों का अब तक परमेश्वर ने तुम्हें नहीं सौंपा है। இனியும் இந்த சத்துருடைய பற்களுக்கு தேவனமை இரையாக ஒப்பு கொடுக்காது இருக்க வேண்டுமானால், अगर और भी शैतान के हाथों में तुम्हें नहीं सौंपना है तो தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானின் தந்திரங்களை அறிந்து சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். शत्रु शैतान की चतुराई को जानकर उसके विरुद्ध खड़े रहो। ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள். आज के दिन आप लोग सब परमेश्वर पर विश्वास रखते हो। அந்த விசுவாசத்தினாலே இம்மட்டும் வாழ்க்கையை முன்னோக்கி வந்திருக்கிறீர்கள். अब तक परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास में तुम आगे बढ़ रहे हो। ஆனா இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அல்லது கால தாமதமாகும் போது அவிசுவாசம் உங்களுக்கு வர இடம் கொடுக்க கூடாது. अगर कुछ बातों के लिए अगर देरी हो रहा है तो उसके लिए तुम अविश्वास के लिए अपने आप को जगह न दो। அந்த अविசுவாசம் உள்ளே நுழையும் போது अगर अविश्वास तुम्हारे अंदर होगा तो உங்கள் வாழ்க்கையின் நிலைமை படிப்படியாய் குறைந்து तुम्हारा जीवन अगर दिन पर दिन घटकर அது உங்கள் வாழ்க்கையை அழித்து और போடுகிறது. तुम्हारा जीवन को नष्ट कर देता है। அவ்வளோ பெரிய விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்குள்ள इतना बड़ा विश्वासियों का पिता कहलाने वाले अब्राहम के जीवन में அவிசுவாசம் நுழைந்து अविश्वास आकर வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்னாடியே प्रतिज्ञा पूरा होने से पहले வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு சந்ததியும் பெற்றெடுத்தார். वो प्रतिज्ञा का जो संतान क्रिया होने से पहले उसने खुद का क्रिया प्रकट किया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகும் போது அவிசுவாசப்படக்கூடாது. प्रतिज्ञा अगर पूरा होने के लिए देर होते समय हमारे अंदर अविश्वास के लिए जगह न देना। அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற யாரா இருந்தாலும் அவர்களோடு கூட களவாதீர்கள். अगर अविश्वास की बातें जो भी बोलते उनके संग संगति मत रखो। ஒரு ஊழியக்காரர் இருந்தார். एक सेवक था, ஊழியக்காரர் இல்ல, ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். एक अच्छा व्यक्ति था जो ऑफिस में काम करता था। அவரோடு ஆண்டவர் பேசுகிறார். उसके साथ परमेश्वर बातें करता है। நீ எனக்காக ஊழியம் செய்ய तू வேண்டும், मेरे लिए सेवकाई करना, நீ எனக்காக ஊழியம் செய்ய तू வேண்டும். मेरे लिए सेवकाई करना। அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. उसको 3 बच्चे थे। அவருக்கு ஒரு கஷ்டம், उसके मन में एक दुख, நம்ம ஊழியத்துக்கு போனால் अगर मैं सेवकाई के लिए चले जाऊं வாழ்க்கையில பல கஷ்டங்களை சம்பவிக்க வேண்டும். जीवन में बहुत सारे तकलीफ आएंगे நமக்கு 3 பிள்ளைகள் और இருக்காங்க. मेरे 3 बच्चे हैं பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன और ஆகும்? बच्चे के भविष्य क्या होगा, அவர்களை எப்படி சாப்பாடு கொடுத்து போஷிக்க मैं முடியும்? किस प्रकार उनको खिलाकर बढ़ा सकता हूँ। இவருக்குள்ள பலவிதமான அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் உண்டாகி उसके अंदर கொண்டிருக்கிறது. बहुत सारे शक और अविश्वास की बातें निकले। ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து अगर मैं परमेश्वर की बातों को सुनकर अगर आज्ञा मानकर கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணித்தால் अगर परमेश्वर की सेवकाई के लिए मैंने सौंप दिया तो மனைவி அதை சம்மதிப்பாளா சம்மதிக்க மாட்டாளா தெரியவில்லை. क्या पत्नी इसके लिए साथ देगी या नहीं देगी मालूम नहीं। ஒருவேளை அவள் எதிர்த்து நின்றால் குடும்பத்துக்குள்ள கலகம் உண்டாகும். अगर वो विरुद्ध खड़े रहेगी तो परिवार में दुख होगा। பல நாளாய் ஜெபித்தார். इसलिए बहुत समय के लिए वो प्रार्थना किया। ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறேன். इस बात लेकर आप मुझसे बात कर रहे हो எனக்கு 3 பிள்ளைகள் और இருக்கிறார்கள். मेरे 3 बच्चे हैं என் மனைவிடத்தில் இந்த காரியத்தை நான் எப்படி சொல்ல और முடியும்? मेरे पत्नी के पास इस बातों को मैं कैसा कह सकता हूँ। மிகுந்த ஜெபத்தோடு கூட மனைவிடத்தில் பேச बहुत ही ஆரம்பித்தார். प्रार्थना के
साथ वो अपने पत्नी से बातें किया, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். परमेश्वर मुझे सेवकाई के लिए बुला रहा है நமக்கு 3 பிள்ளைகள் और இருக்கிறார்கள். हमारे 3 बच्चे हैं, எப்படி இந்த வேலையை விட்டு விட்டு நான் ஊழியத்துக்கு போக முடியும்? और इसलिए कैसा मैं काम छोड़कर मैं सेवकाई के लिए जा सकता हूँ? உன்னுடைய விருப்பம் என்ன? तू क्या सोचती है? சகோதரி சொன்னாரு, तब उस बहन ने कहा, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். अगर परमेश्वर तुम्हें सेवकाई के लिए बुला रहा है तो அழைத்தவர் நடத்துவார். जो बुलाता है वो चलाएगा। நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். इसलिए बच्चों के भविष्य के बारे में चिंता मत करो, ஆகாரத்துக்காக கவலைப்படாதீர்கள். भोजन के लिए चिंता मत करो, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் भले जो है या नहीं है। நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணியாவது நமக்கு கிடைக்கும் अगर இல்ல? म्युनिसिपालिटी का पानी तो हमें मिलेगा, அந்த தண்ணியை குடித்து கொண்டு நாம் ஊழியத்தை उस செய்யலாம். पानी को पीकर हम सेवकाई कर सकते हैं। இந்த விசுவாச வார்த்தைகளை மனைவி சொன்னபோது ऐसे विश्वास भरे हुए बातें जब पत्नी कहने पर அவருக்கு மிகுந்த சந்தோஷம் और உண்டாயிற்று. उसके अंदर बहुत ही आनंद हो गया। முனிசிபாலிட்டி தண்ணி குடித்து உயிர் வாழலாம் என்று மனைவி சொல்லுகிறார். अभी पानी पीकर हम जी सकते कर कर पत्नी कहती है। இந்த விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடியவர்களோடு கூட நாம் ஐக்கிய வைக்க ऐसे வேண்டும். विश्वास भरे हुए बातें कहने वालों के साथ हमें संगति रखना है அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுடைய ஐக்கியத்தை விட்டு விலகணும். और अविश्वास बोलने वाले उन संगति से हमें दूर रखना है। ஏன்னா எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ जो बातें हम ज्यादा सुनते हैं அந்த வார்த்தையை கேட்க கேட்க उस बातों को सुनकर அந்த வார்த்தையுடைய இருதயத்துக்குள்ள விழுந்து और वो बातें हमारे हृदय पर गिरकर நம்முடைய பேச்சு அப்படியே மாறி और போகிறது. हमारा बात भी वैसे ही बदल जाता है। அதனால தான் இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர்கள் इसलिए यीशु के साथ जो 12 चेले थे 3 வருஷமா இயேசுவோடு கூட இருந்தார்கள். 3.5 साल तक यीशु के संग रहे இயேசுவை போல பேசுகிறார்கள். और यीशु के जैसे बातें करते हैं இயேசுவை போல நடக்கிறார்கள். और यीशु के समान चलते हैं। இயேசுவை சிலுவைக்கு மரணத்துக்கு பிடித்து கொண்டு போன போது जब यीशु को क्रूस पर लेके गए பேதுரு அங்கே உட்கார்ந்து குளிர் காய்ந்து और கொண்டிருக்கிறார். पतरस वहां ठंडा ले रहा था, அங்கே ஒரு மனுஷன் வருகிறார். वहां से एक व्यक्ति आया, அவர் சொல்லுகிறார், वो कहता है இவன் இயேசுவோடு இருந்தவன். ये भी यीशु के संग था। இவனுடைய பேச்சு அதை விளங்க பண்ணுகிறது. इसके बात इसको प्रकट करता அந்த है, பேச்சு அவனை விளங்க பண்ணுகிறது. उसका बातें उससे प्रकट करता है। இயேசுவோடு கூட இருந்தவன் இயேசுவை போல பேசுகிறார். यीशु के संग रहने वाला यीशु के समान बातें करता है। அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகளோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் अगर हम अविश्वास के साथ अगर संगति रखेंगे तो நம்முடைய விசுவாசம் குறைந்து और हमारा विश्वास घटकर நமக்குள்ள அவிசுவாசம் குடிகொள்ளு. और हमारे अंदर भी अविश्वास आ जाएगा। அப்ப இயேசு சொன்னார், इसलिए यीशु कहता है இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி. मन के भरपूरी से हमारा ओठ बोलता है। இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்குமேயானால் விசுவாச வார்த்தைகளை பேசு. अगर हमारा हृदय विश्वास में भरा हो तो हमारा ओठ भी विश्वास भरे हुए वचन बोलता है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து हम भी इस विश्वास की आत्मा धारण करके விசுவாசத்தினால் பேசுகிறோம். विश्वास के द्वारा बोलते அப்ப हैं। விசுவாச வார்த்தைகளை கேட்க கேட்க विश्वास की बातें हम जितने ही सुनते हैं, விசுவாசத்தின் ஆவி இருதயத்துக்குள்ள இருந்து विश्वास की आत्मा हमारे प्राण में रहकर இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்ன வார்த்தையின்படி मन की भरपूरी से हमारा ओठ कहता है उस वचन के द्वारा வாயை திறக்கும் போது விசுவாச வார்த்தைகள் வருகிறது. मुंह खोलते ही विश्वास भरा हुआ वचन निकलता है அந்த வார்த்தைகள் மற்றவர்களை और தைரியப்படுத்துகிறது. वो वचन दूसरों को हिया बांधता அந்த है வார்த்தைகள் மற்றவர்களை और உற்சாகப்படுத்துகிறது. दूसरों को उत्साह दिलाता है। விழுந்து போனவர்களை இந்த வார்த்தை தூக்கி जो நிறுத்துகிறது. गिर गए उनको उस वचन उठाकर खड़ा करता है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை கீழே விழத்தள்ளும்படியாய் तुम्हारे जीवन को नीचे गिराने के लिए பிசாசானவன் முதலாவது விதைக்கிற விதை அவிசுவாசம். शैतान बोने वाला पहला अविश्वास है। அவிசுவாசம் உள்ள நுழைவுக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए अविश्वास हमारे अंदर आने के लिए प्रवेश नहीं करना। நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? जब पहले के समय में परमेश्वर को स्वीकार करते समय हमारा विश्वास किस प्रकार का था? கஷ்டப்பட்ட நிலைமை. जब तकलीफ उठाए उस समय ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்ட நிலைமை. एक समय का भोजन तक नहीं था, उतना तकलीफ था। சின்ன வருமானம், छोटी सी कमाई, கொஞ்ச வருமானம், थोड़ा सा कमाई, அந்த கொஞ்ச வருமானத்தை கத்த திருப்தியாய் நடத்தினார். उस छोटे से कमाइयों में परमेश्वर ने तृप्त से चलाया। அந்த கொஞ்ச வருமானத்திலே பிள்ளைகளை படிக்க उस வைத்தார். छोटे से कमाइयों में अपने बच्चों को पढ़ाया। கொஞ்ச வருமானத்திலே கத்த நமக்கு வீடு வாசலை தந்தார். छोटे से कमाइयों में परमेश्वर ने हमें घर दिया। கர்த்தருடைய
தேவனுடைய பிள்ளைகளை और ஆசீர்வதித்தார். परमेश्वर ने हमारे बच्चों को आशीर्वाद किया। ஆரம்ப நாட்கள் இருந்த நிலைமையில இந்த நாட்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது अगर शुरुआत के दिन और आज के दिन अगर तुलना करेंगे तो மோசே ஜனங்களை வாழ்த்தினது போல जैसा मूसा ने निवेदन किया, இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்களாக என்று சொன்னார். अब से देकर और 1000 गुना और आगे बढ़ेंगे कर कर कहता है। அதுபோல ஆரம்ப நாட்கள் இருந்ததை பார்க்கிறது. वैसे ही शुरुआत के दिन जिस प्रकार हम थे, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். अब के दिन देखेंगे तो परमेश्वर ने हमें बहुत आशीर्वाद कर कर उन्नति किया है। ஆனால் இன்றைக்கும் அவிசுவாசங்களை பேசிக் கொண்டிருக்க காரணம் என்ன? फिर भी हम अविश्वास की बातें क्यों बोलते हैं? தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் நம்முடைய மாச வருமானம் எவ்வளவு இருந்தது? शुरुआत में हमारी कमाई कितनी थी? ஆபிரகாம் பிரதர் சொல்வார், अब्राहम ब्रदर कहते हैं 200 ரூபாய் வாடகை கொடுக்க முடியல. 200 रुपया भाड़ा नहीं दे पा रहा हूँ। 200 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால 200 रुपया भाड़ा न देने के कारण நான் அது பாம்பே காலி பண்ணி ஊரோட போகணும்னு இருந்தேன். मैं मुंबई को खाली कर कर मैं गाँव जा रहा था। 200 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாது. 200 रुपया भाड़ा नहीं दे पा रहा। அந்த 200 ரூபாயும் கூடி வாடகை கிடைக்கும், அப்ப வாடகை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டாடா பவரை விட்டு நான் விட்டல்வாடிக்கு வர்றதுக்கு பயந்தேன். इसलिए मैं वो 200 रुपया भाड़ा दे नहीं पा रहा हूँ, इसलिए टाटा पावर छोड़कर मैं विठलवाड़ी आया। அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமையிலையும் इतने ही कष्ट उठाए उस समय पर இன்றைக்கு கர்த்தர் எந்த நிலைமையில உயர்த்தி இருக்கிறார்? आज के दिन तुम्हें परमेश्वर ने कितना उन्नति किया है। ஆரம்ப நாட்களோட இந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது अगर शुरुआत के दिन से अगर अभी के दिन को अगर तुलना करेंगे तो கர்த்தரை தேடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் குறைவுபட்டு போனதில்லை. जो भी परमेश्वर को ढूंढ के आए उनके जीवन में कोई कमी नहीं आया है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் விருத்தியை தான் தந்திருக்கிறார். परमेश्वर के जीवन, परमेश्वर के बच्चों के जीवन में परमेश्वर ने उन्नति दिया है। எல்லா விருத்தியாகும் போது जब सब कुछ उन्नति में चलने पर இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவிசுவாசம். आज बहुत लोगों के जीवन में अविश्वास है, அந்த அவிசுவாச வார்த்தைகளை பேச வைக்கிறது. क्योंकि अविश्वास की बातें बोलने के लिए रखता है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். परमेश्वर के लोगों को जीवन में शैतान थोड़े थोड़े से वो नष्ट के लिए और ले चलता है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். इसलिए हम बड़े संकेत से रहना है, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் हमें இருங்கள். बुद्धि के साथ रहना है ஜெபத்துல விழித்திருங்கள். और प्रार्थना में जागते रहना है। அப்ப ஜெபத்துல எவர்கள் விழித்திருக்கிறார்களோ जो प्रार्थना में जागते रहेंगे அவங்களுடைய புத்தி தெளிவாய் இருக்கு. उनका बुद्धि बड़े निर्बल होगा। சத்துரு எந்த விதத்தில் வந்தாலும் அவனை இனங்கண்டு கொள்ள முடியும். भले शैतान कोई भी रूप से आए हम पहचान पाएंगे। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இல்லாத आज காரணத்தினால் बहुत लोगों के जीवन में प्रार्थना का अनुभव नहीं है, इसीलिए யார் என்ன சொன்னாலும் इसलिए अगर कोई भी कुछ कह दे அந்த விதைக்கிற வார்த்தைகளை செவியில ஏற்றுக்கொண்டு वो बोने वाले वचन को उससे पकड़कर தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறார்கள். परमेश्वर के मार्ग से वो दूर हटते हैं। தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறார்கள். परमेश्वर के मार्ग से वो दूर हटते हैं। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். अविश्वास के लिए जगह न दो, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். अविश्वास के लिए जगह न दो। அவிசுவாசம் சாத்தான் நம்மை அழிக்க தேடுகிற ஒரு ஆயுதம். ये अविश्वास शैतान ने हथियार के रूप में हमें नष्ट करने के लिए लिया है। விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள். विश्वास में स्थिर रहिए கர்த்தர் இன்னும் வாழ்க்கையில் விருத்தியை தருவார். और परमेश्वर तुम्हारे जीवन में उन्नति देगा। மாத்திரமல்ல सिर्फ इतना ही नहीं, வேதம் வாசிக்கும் போது अगर शास्त्र में पढ़ते समय தாவீதை குறித்து வேதத்தில் दाऊद வாசிக்கிறோம். के बारे में हम पढ़ते हैं। அந்த தாவீது ये दाऊद है, தன் வாழ்க்கையை தன்னை குறித்து சொல்லும் போது दाऊद अपने बारे में कहता है, அவர் சொல்லுகிறார், वो कहता है கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். परमेश्वर को मैं हमेशा मेरे सामने रखा हूँ। கர்த்தரின் வலது வாசத்தில் இருக்கிறபடினா परमेश्वर मेरे दाहिने और इसीलिए நான் அசைக்கப்படுவதில்லை. मैं यहाँ वहाँ डगमगाऊंगा नहीं। ஆண்டவருடைய பிள்ளைகள் சாதாரணமான மக்களை சாத்தான் சோதிப்பது இல்லை. साधारण मनुष्य को शैतान कभी परीक्षा नहीं करता है। எவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்களோ அவர்களை சாத்தான் சோதிக்கிறார். जो लोग परमेश्वर के सामने खड़े उन लोगों की परीक्षा होती है। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானா अगर तुम शास्त्र में पढ़ोगे तो நிம்ரோத் என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். निम्रोद कर एक नाम का व्यक्ति के बारे में हम पढ़ते हैं। அந்த நிம்ரோத் என்பவன் जो ये निम्रोद है கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று ये परमेश्वर के सामने बहुत ही बड़ा शिकारी था कर हम देखते हैं। கர்த்தருக்கு முன்பாக பலத்த और வேட்டைக்காரன். ये परमेश्वर के सामने बड़ा शिकारी था। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சிங்கம் மிருகங்களை கொல்லுவது போல ये सिंह जिस प्रकार जानवरों को मारता है, சாத்தான் எவர்களை கொல்லுகிறான்? शैतान किसको मारता है? கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய जो மனுஷர்கள். परमेश्वर के सामने खड़े रहने वाले व्यक्तियों को। ஆபிரகாம் தன்னை குறித்து ஆபிரகாம் சொல்லுகிறார், अब्राहम कहता है தன் சகோதரனுடைய குமாரன் அவன்
விலகி போய்விட்டா जब उसके भाई के बेटे उससे दूर हट गया, அவன் குடியிருந்த அந்த சோதம் பட்டணம் जिस जगह पर वो था उस सोदोम कुमरा, அந்த பட்டணத்தில் இந்த மக்கள் கொடியவர்களா இருந்தார்கள் उस नगर के लोग बहुत ही दुष्ट लोग थे, அக்கிரமக்காரர்களா वो இருந்தார்கள் अधर्म करने वाले लोग थे। கர்த்தர் சோதம் பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார் परमेश्वर ने उस सोदोम को नाश करने के लिए मकसद किया, ஆனால் ஆபிரகாமிடத்தில் சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் परंतु என்று अब्राहम से कहने से पहले कोई भी बातें नहीं करता है। ஆபிரகாமிடத்தில் இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறார் परमेश्वर ने अब्राहम के बारे में इस बातों को बताया। ஆபிரகாமுக்கு உடனடியாய் ஞாபகம் வருவது தன் சகோதரனுடைய குமாரே तुरंत अब्राहम को उसके भाई के बेटे की याद आती है, அவர் நினைக்கிறார் वो सोचता है அந்த சோதம் பட்டணத்துல தான் என் அண்ணன் மகன் இருக்கான் भाई मेरे भाई का बेटा है, அவன் அந்த பட்டணம் அழியும் போது என் பையனும் அழிந்து போவான் वो नगर तो नष्ट होने वाला है और मेरा बेटा भी उसके साथ नष्ट हो जाएगा। அதனால கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார் इसलिए परमेश्वर से वो सिफारिश करता है, ஆண்டவரே நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீரானால் अगर आप उस नगर को नष्ट करोगे तो ஒருவேளை 50 நீதிமான் அந்த பட்டணத்தில் இருந்தால் அழிப்பீரோ अगर क्या उसमें 50 धर्मी रहेगा तो उस नगर को आप नाश करोगे। கர்த்தர் சொன்னார் 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் अगर 50 धर्मी हो तो मैं उस जगह को नष्ट नहीं करूंगा। ஆபிரகாமுக்கு மனசு கேட்கல अभी अब्राहम का मन नहीं मानता, ஆண்டவரே ஒருவேளை 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ क्या उसमें 45 अगर धर्मी हो तो क्या उस जगह को नाश करोगे। கர்த்தர் சொல்கிறார் 45 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் अगर 45 अगर धर्मी हो तो मैं उस नगर को नष्ट नहीं करूंगा। குறைத்து குறைத்து கேட்கிறார் ऐसी कम कम कर कर पूछता है, 40 ஆத்துமாக்கள் இருந்தால் அழிப்பீரோ क्या 40 प्राण हो तो नष्ट करोगे, 30 ஆத்துமாக்கள் இருந்தால் அழிப்பீரோ क्या 30 धर्मी हो तो नष्ट करोगे, 20 நீதிமான்கள் இருந்தால் क्या அழிப்பீரோ 20 धर्मी हो तो नष्ट करोगे। கடைசில கேட்கிறான் अंतिम में पूछता है, ஆண்டவரே ஒருவேளை 10 நீதிமான்கள் அங்கே இருந்தால் அழிப்பீரோ क्या अगर 10 धर्मी हो तो क्या उस जगह को नष्ट करोगे। கர்த்தர் சொன்னார் 10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் अगर 10 धर्मी हो तो भी उस जगह को मैं नष्ट नहीं करूंगा। என்று சொல்லிவிட்டு கர்த்தர் போயிட்டாரு ऐसा वो कहकर परमेश्वर चला गया। வேதத்தில் வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं, ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் अब तक अब्राहम और परमेश्वर के सम्मुख में खड़ा है, ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் परमेश्वर के सम्मुख और खड़ा था। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இந்த ஆபிரகாம் जो परमेश्वर के सामने खड़े रहने वाला ये अब्राहम, அவனுக்குள்ள பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் இருந்தது उसके अंदर एक सिफारिश करने का हृदय था। அவன் பரிந்து பேசுகிறார் वो सिफारिश करता है, ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறார் प्राणों के लिए सिफारिश करता है। விசுவாசத்தில் தகப்பனாய் இருந்த ஆபிரகாமை சோதிக்க சாத்தான் வந்தார் इसलिए जो विश्वास की पिता के लिए मैंने अब्राहम की परीक्षा लेने के लिए शैतान आया, அவனுக்குள்ள அவிசுவாசத்தை விதைத்தார் उसके अंदर अविश्वास बोया। அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் जो परमेश्वर के सामने खड़े रहने वाला व्यक्ति था, அவன் கர்த்தருக்கு முன்பாக वो நிற்கிறவன் परमेश्वर के सामने खड़ा था। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே अगर तुम शास्त्र में पढ़ोगे அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் उस उत्पत्ति के पुस्तक 18वां अध्याय में 22ஆம் வசனம் வாசியுங்கள் 22वें वचन में, அப்பொழுது அந்த மனுஷர் அக்கினியிட்டு சோதனை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்திக் கொண்டிருந்தார். ஆபிரகாமோ ये जो अब्राहम है பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று अब கொண்டிருந்தார் तक यहोवा के आगे खड़ा रहा। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் ये परमेश्वर के आगे खड़े रहने वाला व्यक्ति था। இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் जो यहोवा के आगे के खड़े रहने वाला इस मनुष्य இவனை எப்படியாவது கீழே வளர்த்தாளனே अभी किसी प्रकार नीचे गिराना है, இதற்காக தான் உள்ளத்துல அவிசுவாசத்தை நுழைத்து इसलिए उसके हृदय में अविश्वास बोकर கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन पूरा न होने के लिए அவனுக்குள் அவிசுவாசத்தை விதைத்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் जो परमेश्वर ने किया हुआ वायदा पूरा न होते हुए उसके खुद के न मिलने के लिए அவசரப்பட்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தார் जल्दबाज कर उसने इस्माएल को जन्माया। இந்த தாவீதை குறித்து வாசிக்கிறோம் वैसे ही दाऊद के बारे में हम पढ़ते हैं, தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता है, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் परमेश्वर को मैं हमेशा मेरे आगे खड़ा रखा हूँ। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி हर நோக்குகிறார் परिस्थिति में मैं परमेश्वर को आगे खड़े रहकर देखता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எப்போது கர்த்தர் நமக்கு முன்பாக
முன்பாக இருக்க इसलिए வேண்டும். हमेशा परमेश्वर हमारे आगे खड़े रहना है. வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா? क्या घर से बाहर जा रहे हो? ஜெபித்து விட்டு புறப்படுங்க. इसलिए प्रार्थना कर कर निकलना. வீட்டுக்குள் நுழைந்த பிறகு ஒரு ஜெபம் பண்ணுங்க. घर के अंदर प्रवेश करने के बाद एक प्रार्थना करना. இது உங்கள் வாழ்க்கையின் தனி அனுபவமா இருக்கட்டும். ये तुम्हारे जीवन में एक अच्छा अनुभव होने दो. கர்த்தர் முன்னாடி போவார். इसका परमेश्वर तुम्हारे आगे आगे चलेगा. ஆண்டவரே, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். ए परमेश्वर मैं घर से बाहर जा रहा हूँ. நீர் எனக்கு முன்பாக செல்லு. ए परमेश्वर आप मेरे आगे आगे चलना. மோசே ஜெபித்தார். मूसा ने भी ऐसी ही प्रार्थना किया. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லாவிட்டால் अगर परमेश्वर आप मेरे आगे आगे नहीं चलेंगे तो என்னை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதே. मुझे इस जगह से ना निकालना. கர்த்தருடைய சமூகம் முன் செல்ல வேண்டும். परमेश्वर का समूह हमारे आगे आगे चलना है. கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்க வேண்டும். परमेश्वर हमारे आगे खड़े रहना है. கர்த்தரை தன் முன்பாக நிறுத்தி இருந்த தாவீது जो दाऊद ने परमेश्वर को अपने आगे खड़ा किया था. அவரை என் வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தாவீது जो दाऊद ऐसा कहता है कि मैंने उसको दाहिने और खड़ा किया है. சாத்தா பார்த்துட்டே अभी இருக்கிறான். शैतान देखता है. தாவீது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். ये दाऊद तो यहोवा के सामने खड़ा है. தாவீதுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். इस दाऊद के सामने यहोवा खड़ा है. தாவீதுடைய வலது பாசத்தில் கர்த்தர் और இருக்கிறார். दाऊद के दाहिने और यहोवा है. இவனை எப்படி தள்ளலாம்? इसको किस प्रकार हमें नीचे गिराना है. சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறான். शैतान देखता है. சோதனை சாதாரண மக்களுக்கு அல்ல. परीक्षा साधारण लोगों को नहीं. எவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ जो लोग परमेश्वर के अंदर उन्नति पाना चाहते हैं அவருடைய வாழ்க்கையில சாத்தான் கிரியை उनके செய்கிறார். जीवन में शैतान क्रिया करता है. உலகத்துல சொல்லுவாங்க, संसार में कहते हैं உள்ளத உள்ளத தும்போம், जो है वो खाएंगे. விதி வந்தா மாள்வோம். अगर रहेगा तो हम बनेंगे. இருக்கிறத சாப்பிடுவோம். जो है उसे खाएंगे. விதின்னு ஒண்ணு வந்தா சாவோம். अगर आगे हो तो हम मरेंगे. இப்படி உலகத்துல மக்கள் இருக்கிறார்கள். ऐसे लोग दुनिया में हैं. உள்ளதை திரும்பவும் விதி வந்தால் சாவோம். अगर रहेंगे तो खाएंगे, नहीं रहेंगे तो मरेंगे. விசுவாசிகளுடைய நிலைமைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. विश्वासी लोगों के जीवन आज बहुत लोगों का ऐसी है. இருக்கிறத சாப்பிடுவோம். जो है उसे खाएंगे, இல்லன்னு வந்தா சாவோம். नहीं रहेगा तो मरेंगे. இருக்கும் வரைக்கும் ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறோம். इसलिए रहने तक कलीसिया में हम एक भागीदार बनेंगे. நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் வந்தா 4 பேர் வரணும். क्योंकि हमारे घर पे शादी है तो 4 जन आना है. நம்ம வீட்ல ஒரு சாவு வந்தா 4 பேர் வரணும். अगर हमारे घर में कोई गुजर गया तो 4 जन आना है. அதுக்காக ஏதோ ஒரு சபை நமக்கு வேணும். इसीलिए हमें कोई कलीसिया में जरूरत है. இதற்காக अनेகர் சபைக்கு வருகிறார்கள். इसके लिए इस कारण से बहुत लोग कलीसिया आते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு சோதனை வரவே வராது. ऐसे लोगों के जीवन में परीक्षा कभी नहीं आएगा. எத்தனை வருஷம் விசுவாசி ஆராதனைக்கு வந்தாலும் भले कितने साल से आराधना में क्यों न आए, வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரவே வராது. उनके जीवन में कोई बदलावट नहीं होगा. எத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்தாலும் भले कितने साल वो आराधना में आए, ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற உணர்வு கூட வராதவர்கள் बपतिस्मा तक लेने के लिए वो नहीं सोचते हैं. அவெல்லாம் கர்த்தரால் கைவிடப்பட்ட கேஸ். वे सब परमेश्वर के द्वारा हाथ छुड़ाए लोग हैं. ஏன்னா அவங்களுக்கு வர்ற சோதனை பிசாசுனால வந்தாலும் அவங்களே உருண்டு பரண்டு எழும்பிட்டு விட்டுறாங்க. अगर उनको शैतान के द्वारा परीक्षा आने पर भी परमेश्वर छोड़ देगा कि किसी ना किसी प्रकार ये बाहर निकल जाए. கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள், जो यहोवा को अपने आगे खड़े किए वे लोग, கர்த்தரை தன் வலது பாசத்தில் வைத்திருக்கிறவன், जो यहोवा को अपने दाहिने और खड़ा किए लोग, தாவீதை எப்படி விழ பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தான். दाऊद को किस प्रकार गिरा सकते हैं शैतान देख रहा था. அந்த தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் சந்தர்ப்பத்தை வாசிப்பீர்களானால், अगर दाऊद के तुम अगर जीवन या उसकी घटनाएं को हम पढ़ेंगे, தாவீதுன்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். दाऊद कहने पर हम बहुत ही आनंदित होते हैं. நம்ம சொல்ற ஒரு காரியம், हम कहने वाली एक बातें हैं. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன கர்த்தர் அரசனாக்குனாரு. जो बकरी चराया हुआ उस दाऊद को परमेश्वर ने राजा बनाया. அந்த ஒண்ணுதான் நமக்கு தெரியும். ये एक बात ही हम जानते हैं. ஆனா நீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஃபுல்லா வாசிக்கும் போது, अगर तुम पहला सामुएल दूसरा सामुएल के पुस्तक जब तुम पढ़ोगे, ஐயோ படுகிற கஷ்டம், और उसने जो परेशानी झेला है, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், उसके मुंह से निकलने वाली बातें, அவருடைய வாழ்க்கையே கண்ணீர் நிறைந்ததா उसका இருக்கிறது. जीवन ही आंसुओं से भरा है. உயிர் பிழைக்கும்படியாய் ஓடி ஓடி ஒளிகிறார். उसके प्राण को बचाने के लिए वो यहाँ वहां दौड़ता है. இவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். इतने ही तकलीफ को देखकर परमेश्वर ने उसे आशीर्वाद किया. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. इतने तकलीफों के बीच में उसने कभी कुड़कुड़ाया नहीं. பெத்த புள்ள எதிர்த்து நிற்கிறான். उसके खुद के बच्चे उसके विरुद्ध खड़े रहते அவருடைய हैं. ராஜ்யபாரத்தில் பெரும்பங்கை பெத்த புள்ள பிரிச்சுட்டு போயிட்டான்.
उसका जो राज्य में सारा आधा भाग उसके बच्चे ने ले लिया। பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. उसने इतने ही बड़े तकलीफ उठाए हैं, ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், तो भी दाऊद कहता है இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலேயே, इतने परेशानियों में भी, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலேயே इतने तकलीफों में भी நான் என் கர்த்தரை கிட்டி சேருவேன். मैं और परमेश्वर के निकट जाऊंगा நான் என் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். और मैं परमेश्वर की स्तुति करूंगा। கர்த்தர் தாவீதை பார்க்கிறார். परमेश्वर ने दाऊद को देखा, அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसीलिए कहता है தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद मेरे हृदय का योग्य है, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद मेरे मन के योग्य व्यक्ति है। இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? क्या आजकल परमेश्वर आपके द्वारा गवाही दे सकता है? இவர்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ये लोग मेरे मन के योग्य है, இவர்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ये लोग मेरे मन के योग्य है। ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தரை சந்தோஷமாய் பின்பற்றுவார்கள். जब अच्छे से सब कुछ होने पर तो परमेश्वर की इस खुशियों के साथ पीछा करते हैं। வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தாலே अगर जीवन में थोड़ी सी समस्या क्यों ना आए, உடனே கர்த்தரை விட்டு தூரமா போயிருவாங்க. तुरंत वो परमेश्वर से दूर हट जाते हैं। இந்த முயல் புல்லு மேயுமா, एक खरगोश है जो घास चरता है। அந்த முயல் புல்லு மேய்ச்சிட்டு இருக்கும்போது जब एक खरगोश जब घास खाते समय அது ஒரு புல்லு அது மூக்குள்ள போயிட்டுனா अगर उसमें से एक घास उसके नाक के अंदर चला जाए, உடனே முகத்தை உதறிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போகுது. तुरंत वो मुंह को झटका कर उस जगह से भाग जाता है। அதே மாதிரி தான் அநேக விசுவாசிகள் இருக்காங்க. आज के दिन भी बहुत सारे विश्वासी उस प्रकार ही हैं, நல்ல புல்லு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. अच्छे से चरते रहेंगे। ஒரு சின்ன புல்லு மூக்குல குட்டா போதும், अगर छोटा सा घास उनके नाक में चला जाए, போதும் கர்த்தர் போது, हाँ बस हो गया परमेश्वर, நீ முடிஞ்சி, अभी खत्म, நீ என் கை இருக்கு என் கால் இருக்கு எவ்வளவு பிழைக்க முடியுமோ பிழைச்சிட்டு போ. अभी मेरा हाथ है मेरा पैर है, मैं जितना कमाऊंगा मैं कमाऊंगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நேசிப்பது உண்மையானால் अगर परमेश्वर तुम्हें प्रेम करेगा ये सही हो तो அவர்களுடைய மன விருப்பத்துக்கு கர்த்தர் விடுவதில்லை. उनके मन की चाह के अनुसार परमेश्वर नहीं छोड़ेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில இருக்குமேயானால், अगर तुम्हारे जीवन में परमेश्वर का वायदा हो तो, தேவனுடைய திட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையில ஒன்று अगर இருக்குமேயானால், परमेश्वर का प्रतिज्ञा तुम्हारे जीवन में हो तो குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு கர்த்தர் விட்டு பிடிப்பார். नियुक्त समय तक परमेश्वर तुम्हारे मकसद के अनुसार छोड़ेगा। ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஜீவிப்பீர்களானால் अगर तुम अपने मकसद के अनुसार जिएंगे तो கர்த்தர் அப்படியே கயிறு போட்டு இழுப்பார். परमेश्वर एक रस्सी के समान तुम्हें खींचेगा। அதனால அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக மனம் திரும்புவது நல்லது. इसलिए वैसे दिन आने से पहला मन फिराना अच्छा है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். हमारे जीवन के बारे में हमें स्मरण करना है। தாவீதை விழ பண்ணனே, दाऊद को गिराना है, இவனை எப்படி விழ பண்ண, किस प्रकार हम गिराए, வாழ்க்கையை கெடுக்கணும். उसके जीवन को नष्ट करना है। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், वो यहोवा के सामने खड़ा है கர்த்தரை வலது பார்சத்தில் और வைத்திருக்கிறார். यहोवा को अपने दाहिने ओर खड़ा किया है। எப்படி நான் விழ பண்ண, किस प्रकार हम इसे नीचे गिराना है, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான். वैसे ही वो सोच रहा है। ஒரு நாள் வந்தது, एक दिन आया, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகக்கூடிய நாட்கள் வந்தது. राजा लोग युद्ध में जाने का एक समय आया। அந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது जब राजा लोग युद्ध पे जाने पर தாவீது தன் சேவகர்களை யுத்தத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு दाऊद अपने सेना के लोगों को युद्ध में भेजकर தாவீது தன் அரண்மனையிலே இருந்து விட்டார். और दाऊद अपने महल में रह गया தானும் யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு மனுஷன், और वो भी युद्ध में जाने वाला एक व्यक्ति था। ஆனால் தன்னுடைய ராணுவ வீரர்கள் தன்னுடைய சேனாதிபதிகளை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு और उसने सारे सेना वीरों को युद्ध में भेजकर அவன் தன் வீட்டில் இருந்தார். और वो घर पर बस गया। அவன் வீட்டில் இருக்கும்போது जब वो घर पर बसने के समय நல்ல நித்திரை செய்கிறார். वो अच्छे से सोता है। நித்திரை செய்து எழுந்து जब उसका नींद पूरा होने पर அவன் அரண்மனையின் மொட்டை மாடியில போய் உலாவி கொண்டு இருக்கும்போது जब महल में ऊपरी भाग में वो टहल रहा था, அவன் தூரத்தில் ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பதை பார்த்தான். दूर से एक स्त्री को स्नान करते हुए देखा। அவனுக்குள் மாம்ச இச்சை வந்தது. उसके अंदर शारीरिक इच्छा हुआ। அவனுக்குள் இந்த மாம்ச இச்சை उसके अंदर जो शारीरिक इच्छा था, அங்கே ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த ஸ்திரீயை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். वहाँ जो स्नान कर रही थी उस स्त्री को अपनी पत्नी बनाया। மனசாட்சி வாதிக்கிறது, अभी उसका विवेक टोच रहा है, மனசாட்சி வாதிக்கிறது. अभी उसका विवेक बातें कर रहा है। ஜெபிக்க முடியும், முழங்கால் படிட்டு अभी- ஜெபிக்க முடியல. अभी प्रार्थना करने के लिए घुटना टेकता, प्रार्थना नहीं आ रहा है। கர்த்தரை
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன தாவீது जो हमेशा कहने वाला दाऊद की यहोवा को मेरे आगे खड़ा किया है। அவன் ஜெபிக்க முழங்கால் படிட்டால் ஜெபம் பண்ண முடியல. अभी प्रार्थना करने के लिए घुटना टेक रहा, प्रार्थना नहीं हो रहा है। கண்ணை மூடினோன்னு தேவ பிரசன்னத்தை அனுபவித்த தாவீது आंख बंद कर जिस प्रकार वो परमेश्वर की उपस्थिति को महसूस करने वाला दाऊद, கண்ணை மூடின உடனே अभी आंखें बंद करते ही தான் செய்த பாவம் தனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. उसने जो किया वह पाप उसके आगे खड़ा किया। அந்த மாம்ச இச்சை कोई शारीरिक अभिलाषा அவனுக்குள்ள பாவத்தை பிறப்பித்தது. उसके अंदर से पाप का उत्पन्न किया। அதனால தான் யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார், इसलिए याकूब अपने पत्रिका में लिखता है, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு वो சோதிக்கப்படுகிறார். अपने अपने मर्जी के अपराध के अनुसार वो पापों में गिरता है। அவனுக்குள்ள இச்சை, उसके अंदर एक इच्छा, அந்த இச்சையிலே சிக்குண்டு उस ईर्ष्या में वो गिर कर அவன் சோதிக்கப்படுகிறார். और वो परीक्षा में गिरता है। இந்த சோதனையில தாவீது விழுந்து போயிட்டான். इस परीक्षा में दाऊद गिर गया। கண்ணை மூடின உடனே பாவம் முன்ன வந்து நிக்கு. अभी जैसे ही वो आंख बंद करते समय उसके आगे पाप खड़ा है। எப்படி ஜெபிக்க முடியும்? कैसा वो प्रार्थना कर पाएगा? தாவீது ஒரு ஜெப வீரன், क्योंकि दाऊद एक प्रार्थना का वीर था, அவன் ஒரு ஆராதனை வீரன். वो एक आराधना का वीर था। பாவம் முன்ன வந்து अभी நிக்குது. पाप उसके आगे खड़ा है। மனசுல சமாதானம் இல்ல, अभी उसके मन में कोई शांति नहीं है। புலம்புகிறார். अभी वो गिड़गिड़ाता है, பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. मेरा पाप हमेशा मेरे आगे खड़ा है। தாவீது தன் மாம்ச இச்சையில விழுந்து போய் दाऊद शारीरिक अभिलाषा में गिर कर அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். अभी वो गिड़गिड़ा रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை விழப்பண்ணும்படியாய், आज के दिन तुम्हें भी गिराने के लिए, இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளை விழப்பண்ணும்படியாய் जो परमेश्वर के आगे खड़े रहने वाले लोगों को गिराने के लिए சாத்தான் சிலருக்குள்ள மாம்ச இச்சைகளை உண்டு பண்ணுகிறார். शैतान आज कुछ लोगों को शारीरिक अभिलाषा लाता है। கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருப்பது உண்மைதான். अगर यहोवा को तुम्हारे आगे खड़ा किया ये तो सही है, கர்த்தரை உங்கள் வலது பாசத்தில் நீங்கள் வைத்திருப்பது और உண்மைதான். यहोवा को तुम दाहिने और खड़ा किया ये भी सही है। ஆனால் உங்களுக்குள்ளே பிசாசு மாம்ச இச்சையை தூண்டி फिर भी शैतान तुम्हारे अंदर शारीरिक अभिलाषा लाकर அந்த மாம்ச இச்சையினாலே பாவத்தை உண்டாக்கி ये शारीरिक अभिलाषा के द्वारा पाप को उत्पन्न कर கர்த்தரை உங்களை விட்டு விலக வைக்கிறது. और परमेश्वर को और तुम्हें अलग करता है। இப்ப மனசாட்சி வாதிக்குது. अभी उसका विवेक टोसता है, ஜெபிக்க மனம் இல்ல, अभी प्रार्थना करने का मन नहीं है, ஆராதிக்க வர மனம் இல்ல. आराधना को आने का मन नहीं है। அதனால தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறார். परमेश्वर के सम्मुख से थोड़े थोड़े से दूर हट जाते हैं। அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே நுழையும் போது अगर अविश्वास किसी मनुष्य के अंदर होते समय அது தேவனை விட்டு தூரமாய் விலக वो வைக்கிறது. परमेश्वर के साथ दूर हटाता है। ஒரு மனுஷனுக்கு மாம்ச இச்சை வரும்போது अगर किसी व्यक्ति के अंदर शारीरिक अभिलाषा आते समय, அல்லது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையின் பிரதிஷ்டையை உடைக்கும் போது अगर कोई व्यक्ति अपना प्रतिष्ठा को तोड़ता है அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி और போகிறது. उसका जीवन परमेश्वर से दूर हट जाता है। தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். इसलिए हमें बड़े शुद्ध बुद्धि के साथ रहना है கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருங்கள். और परमेश्वर के सम्मुख में जागते रहना है। நீங்கள் சாத்தானின் தந்திரங்களை அறிந்து சத்துருக்கு எதிர்த்து तुम நில்லுங்கள். शत्रुओं की चतुराई को जानकर उसके विरुद्ध खड़े रहना है எல்லா நாளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தில் நீங்கள் और நிலைத்திருப்பீர்கள். हमेशा ऐसा अनुभव में तुम सिर रहो कि यहोवा को तुम्हारे आगे खड़े रखो। அல்லேலூயா, हालेलुया, 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 அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, सिर्फ इतना ही नहीं, இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு जैसे उसने बपतिस्मा लिया, அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்க போனார். वो 40 दिन उपवास रहने के लिए गया। உபவாசம் என்பது தன்னுடைய பிரயாசத்தினால் இருப்பதல்ல. उपवास अपने बल के द्वारा रहने वाली बातें नहीं है। உபவாசம் இருக்க வேண்டுமானால் अगर उपवास रहना है तो ஆவியானவர் நம்மை உபவாசத்தில் நடத்த வேண்டும். पवित्र आत्मा में उपवास में चलाना है। குறிப்பிட்ட சில நாட்கள்ல கர்த்தர் நம்மை உபவாசத்தில் நடத்துவார். एक नियुक्त समय में पवित्र आत्मा में उपवास की ओर चलाता है। கர்த்தர் உபவாசத்தில் நடத்துவாரேயானால் अगर परमेश्वर हमें उपवास के मार्ग में चलाएगा तो அந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் நமக்கு நல்ல பலன் उस தருகிறார். उपवास के दिन में परमेश्वर हमें अच्छा बल देता है। உபவாசித்து முடித்து வெளியே வரும்போது जब उपवास पूरा कर जब हम बाहर आते हैं, சாத்தான் கொண்டு வருகிற சோதனையிலே ஜெயம் பெற உதவி जो செய்கிறார். शैतान लाने वाली परीक्षा में हम जय पाते हैं। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं இயேசுவானவர் जो यीशु मसीह है
சோதிக்கப்படும்படியாய் परीक्षा कराने के लिए வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். जंगल में ले गया। அங்கே அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். वह 40 दिन और रात उपवास रहा। 40 நாள் உபவாசம் முடித்த பிறகு जैसे उसने 40 दिन की उपवास खत्म की, பிசாசு இயேசுவிடத்துல வந்து अभी शैतान यीशु के पास आकर அவருக்கு மிகுந்த பசி இருந்தபடினா उसको बहुत भूख लग रहा था, इसीलिए இயேசுவிடத்துல சொல்றான், अभी यीशु के पास आकर कहता है, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் यदि तू परमेश्वर का पुत्र हो तो இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்ய. ये पत्थर को रोटी बना दे। இயேசுவுக்கு தெரியும், यीशु जानता है எனக்கு பசி இருக்கு, अभी तो मुझे भूख लग रहा है। இதுல என்னை சோதிக்கும்படியா इस बातों में परीक्षा लेने के लिए பிசாசு வந்திருக்கிறார். शैतान आया है। தந்திரத்தை அறிந்த उसकी चतुराई को जान गया। இயேசு சொன்னார், यीशु ने कहा, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी ही से नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परंतु हर एक वचन से जो परमेश्वर के द्वारा मुंह से निकलता है। சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். शैतान के विरुद्ध खड़े रहो। அந்த மாமிச இச்சை ஒன்று வரும்போது जब शारीरिक अभिलाषा तुम्हारे अंदर आते समय ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டு விலகுங்கள். परमेश्वर के लोग उससे दूर भागो। எந்த காரியத்திலே பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, किस बातों में तुम निर्बलता हो, எந்த காரியத்திலே நமக்கு தேவை அவசியமா இருக்கிறதோ, किस बातों में तुम्हें जरूरत हो, சாத்தான் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பார். शैतान मौका देखता है। சரியா அந்த நேரம் வருவான், ठीक समय पर आएगा சரியா ஆலோசனை தருவான், और ठीक सूचना देगा எப்படினா விளப்பண்ணலாம். किस प्रकार उसको गिराना है। அவிசுவாசத்தை கொடுத்து விளப்பண்ணுகிறார், अविश्वास को देकर गिराता है, மாமிச இச்சையை கொடுத்து விலக பண்ணுகிறார், शारीरिक अभिलाषा देकर गिराता है, பிரதிஷ்டையை உடைக்க வைத்து விளப்பண்ணுகிறார். प्रतिष्ठा को तोड़कर हमें गिराता है, எவனெல்லாம் விழுங்கலாம் வகை தேடிக்கிட்டு और இருக்கார். किसको निकले ये समझ कर वो ढूंढता है। அவிசுவாசத்துக்கு இடம் इसलिए கொடுக்காதீங்க. अविश्वास को जगह मत दो। அழைத்த தெய்வம் உங்களை நடத்துவார். बुलाया हुआ परमेश्वर तुम्हें चलाएगा, அழைத்த தெய்வம் கைவிட और மாட்டார். जो बुलाया हुआ परमेश्वर तुम्हें कभी नहीं छोड़ेगा। ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலதாமதமாகல, भले प्रतिज्ञा वचन पूरा होने के लिए समय लगेगा, தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. अविश्वास के लिए जगह न दो। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உங்களை परमेश्वर के आगे खड़े रहने वाले आप लोगों को சாத்தான் விளப்பண்ணும்படியா शैतान गिराने के लिए மாமிச இச்சைகளை உங்களுக்குள்ள கொண்டு வருவார். शारीरिक अभिलाषा को तुम्हारे अंदर ले आता है, உங்களுடைய பிரதிஷ்டைகளை உடைக்க பண்ணுவார். तुम्हारे प्रतिष्ठा को तोड़ने के लिए रखता है। கவனமாய் இருங்க, इसलिए बड़े ध्यान से रहो, கவனமாய் இருங்க. इसलिए ध्यान से रहो। எந்த காரியத்தில் உங்கள் மாம்சம் இழுக்கப்படுகிறதோ किस बातों में तुम्हारे शारीरिक खींचा जाता है, புரிந்து கொள்ளுங்கள். समझ लो। இது சாத்தான் என்னை இழுக்கிற பாதை. ये शैतान मुझे खींचने वाले मार्ग है। கர்த்தர் உங்களை இழுப்பாரானால் अगर परमेश्वर तुम्हारा संग हो तो தேவனுடைய பிள்ளைகள் உங்களை கர்த்தர் ஜெபத்துக்கு நேராய் இழுப்பார். परमेश्वर तुम्हें प्रार्थना की ओर खींचेगा, கர்த்தர் உங்களை வேத வாசிப்புக்கு நேராய் இழுப்பார். परमेश्वर तुम्हें पवित्र शास्त्र पढ़ने की ओर खींचेगा, கர்த்தர் உங்களை உபவாசத்துக்கு நேராய் और இழுப்பார். परमेश्वर तुम्हें उपवास की ओर खींचेगा। இதை தவிர உலகத்தின் காரியங்களுக்காக இழுக்கப்படுவது इस बात छोड़कर कुछ ही दुनिया की बातों के लिए खींचना जाना, சாத்தான் இழுத்து கொண்டு போகிறார். ये शैतान तुम्हें ले चल रहा है, அவன் மாம்ச இச்சைகளை உண்டு பண்ணுகிறார். शारीरिक अभिलाषा को देता है। நீங்கள் பண்ணின உடன்படிக்கை அல்லது பிரதிஷ்டையை உடைக்க பண்ணும்படியாய் கிரியை செய்கிறார். तुमने जो लिया हुआ ठाना हुआ प्रतिष्ठा वायदा को तोड़ने के लिए करता है। இதை அறிந்து கொண்டு इसे जानकर தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து इसलिए हमें बुद्धिमान बनकर ஜெபத்துல விழித்திருந்து प्रार्थना में जाकर, நீங்கள் ஜாக்கிரதையாய் இருப்பீர்களே ஆனால் अगर तुम बड़े संतुष्ट से रहोगे तो சாத்தானின் தந்திரங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாழ முடியும். शैतान की चतुराई से तुम छुटकर जी पाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நீங்க வாசிக்கும் போது अगर तुम शास्त्र में पढ़ोगे, எலியாய்வு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் हम एलिया के வாசிக்கிறோம். बारे में पढ़ते हैं। 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், पहला राजा के 18वां अध्याय में அதுல எலியா என்கிற தீர்க்கதரிசி वह एलिया जो भविष्यद्वक्ता था அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். और बहुत ही आनंदित था। அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், पहले राजा के पुस्तक 19वां अध्याय में, அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் पहले राजा के 19वें अध्याय में அவனுடைய 2வது வசனம் வாசிங்க. उसके दूसरा वचन, அவனுக்குள்ள ஒரு சோர்வு उसके अंदर एक उदास। நாங்க வாசிக்கிறோம். हम पढ़ते हैं
ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தையினாலே जो इसेबेल ने जो बातें कहा था, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி वो जंगल में एक दिन की यात्रा कर कर ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து एक बाजुओं के पेड़ में लेट कर தான் சாக வேண்டும் என்று கோரி वो मरना चाहता है। போதும் கர்த்தாவே, बस प्रभु என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளி, मेरे प्राण को ले लो, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, क्योंकि अपने पुरखाओं से मैं अच्छा नहीं हूँ, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. मैं अपने पुरखाओं से अच्छा नहीं हूँ। இந்த எலியா ये जो एलिया था, அந்த 18வது அதிகாரத்தை வாசிக்கும் போது अगर हम 18वां अध्याय में पढ़ते समय அங்க சொல்லுகிறார், वह कहता है, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். मैं जो यहोवा के आगे खड़ा रहता हूँ मैं कहता हूँ। அவர் சொல்லுகிறார், वो कहता है, என் வார்த்தை அன்றி मेरे वचन के अलावा இந்த பூமியிலே மழையும் பெய்யாது பனியாயும் பெய்யாது. और इस पृथ्वी पे नहीं वर्षा होगा नहीं ओस गिरेगा। 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். अगर तुम 17वां अध्याय पहले वचन में पढ़ेंगे तो என் வாக்கின்படியே அன்றி मेरे बातें के अलावा இந்த வருஷத்திலே ये साल में மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது ना ओस गिरेगा ना वर्षा होगा என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். इस्राएल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख में मैं उपस्थित हूँ मैं कहता हूँ। எலியா தீர்க்கதரிசி एलिया एक बड़ा भविष्यद्वक्ता था। அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற वो மனுஷன், यहोवा के आगे खड़े रहने वाला व्यक्ति था। தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் ये परमेश्वर के आगे खड़े रहने वाला व्यक्ति அல்லது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிற மனுஷன் और यहोवा को हमेशा अपने सामने खड़े रहने वाला व्यक्ति को வாய் திறந்து சொன்னா அது ஒரு நடக்கும். अगर वो मुंह खोलकर कह दिया तो हो जाएगा, ஏன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், क्योंकि वो परमेश्वर के सामने खड़ा है, கர்த்தர் அவனுக்கு முன்பாக இருக்கிறார், क्योंकि परमेश्वर उसके सामने खड़ा है அவன் வலது பாசத்துல கர்த்தர் और उसके இருக்கிறார். दाहिने और परमेश्वर खड़ा है। அதனால கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் வாய் திறந்து சொன்னால் நடக்கும். अगर परमेश्वर के सामने खड़े रहने वाला व्यक्ति अगर मुंह खोलेगा तो हो जाएगा அப்படிப்பட்டவருக்கு நல்ல தைரியம் இருக்கு. और उसके अंदर अच्छा हिया होता है। நான் சொன்ன கர்த்தர் நிறைவேற்றுவார். अगर मैं कहूँ तो उसे पूरा करेगा परमेश्वर। எலியா சொல்லுகிறார், अभी एलिया कहता है, நான் சொல்லாத வரைக்கும் अगर मेरे कहने से अपार பூமியில மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது और इस पृथ्वी में नहीं मैं होगा नहीं वर्षा होगा என்று ऐसा கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். यहोवा के सामने खड़े रहने वाला मैं अपने जीवन को लेकर कहता हूँ। தைரியமாய் சொன்னான். बड़े धैर्य से कहता है। ஆனா அதே எலியா और वही एलिया 19வது அதிகாரத்துல வரும்போது जब 19वां अध्याय में आते समय ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்டு एक स्त्री की बात सुनकर வாழ்க்கையில் பெரிய சோர்வு உண்டாயிற்று. उसके जीवन में एक बड़ा उदासी हो गई। அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் वो जंगल में एक दिन की यात्रा कर कर ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து और एक पेड़ के तले लेट कर தான் சாக வேண்டும் என்று கோரி और मृत्यु मांगते हुए படுத்து நித்திரை செய்கிறான். अभी लेट सो रहा है। அவனுக்கு வந்து சோர்வு, उसके अंदर आया वो उदासी அவன் சூறை செடி கீழே போய் படுத்துட்டான். और वो एक पेड़ के तले सो गया। தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு, आज बहुत लोगों के जीवन में एक उदासी है। சோர்வு என்று ஒன்று வரும்போது अगर उदास आ गया तो அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாவை விரும்புகிறார்கள். और वो अपने जीवन में मृत्यु चाहते हैं। என்னைக்குடா உலகத்தை விட்டு கடந்து போகலாம்னு நினைக்கிறார்கள். किस दिन इस दुनिया से हम जाएंगे ये चाहते हैं। அந்த சோர்வு மனசுக்குள்ள வருகிறது. इसलिए उदास उनके जीवन में प्रवेश करता है। நித்திரை பண்ணுகிறார்கள். वो सोते हैं, பேசாம படுத்து இழுத்து முடிச்சு தூங்கிடுவாங்க. पूरा सो जाते हैं। எழுப்புனா சொல்வாங்க, उठेंगे तो कहेंगे எலும்பி என்ன வேலை செய்ய, हाँ उठकर क्या काम करना है, எலும்பி என்ன வேலை செய்ய, उठ के क्या ही काम करना है। அதனால பேசாம படுத்து தூங்கு. इससे अच्छा है कि मैं सो जाऊं। இது என்ன காரணம்? इसका क्या कारण है? இருதயத்துக்குள்ள இருக்கிற சோர்வு. तुम्हारे मन में होने वाली उदासी தேவ தூதன் வந்து தட்டி எழுப்புகிறார். स्वर्गदूत उसे उठाता है கொடுத்த அப்பத்தை தண்ணீரை வாங்கி குடித்த சாப்பிட்டான். और दिया हुआ रोटी और पानी को उसने पिया, திரும்பவும் படுத்துக்கிட்டான். फिर से सो गया। அவ்வளோ ஒரு பெரிய சோர்வு. उतना बड़ा उदासी சாத்தான் பார்க்கறான். अभी शैतान देखता है। சவால் விட்ட எலியா जो उसने सवाल उठाया கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். और मैं यहोवा के जिसके सामने खड़ा हूँ जीवन की शपथ लेकर कहता हूँ। தேவனுடைய பிள்ளைகளும் கவனமா இருக்கிறேன். इसलिए हमें बड़े ध्यान से रहना है। கர்த்தருக்கு முன்பாக எவர்கள் இருக்கிறார்களோ, जो यहोवा के सामने खड़े रहने वाले लोग, அது சிறியவர்களோ பெரியவர்களோ, भले वो छोटे क्यों ना हो बड़े क्यों ना हो, அது வயதுல மூத்தவர்களோ குறைந்தவர்களோ, भले उम्र में बड़े हो या छोटे हो, அது ஆணோ பெண்ணோ, भले वो पुरुष हो या स्त्री हो, மனுஷனோ மனுஷியோ, भले एक व्यक्ति हो या व्यक्ति हो, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாய் ஒரு
மனுஷியா இருப்பார் இல்லையா अगर ये यहोवा के सामने खड़े रहने वाला व्यक्ति कोई क्यों ना हो, அவர் வாய் திறந்து சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். वो जो भी मुंह खोलकर कहेंगे वो बातें पूरा होगा. அதனால கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் யார் என்பதை பார்த்து கவனமாய் இருக்கணும். इसलिए यहोवा के आगे कौन खड़े, इससे बड़े हमें ध्यान से हमें अपना मुंह खोलना है. அநேகருக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது. आज बहुत लोगों को इसके बारे में नहीं समझते हैं. அவரவர்கள் தங்கள் மனசும் மாம்சம் விரும்பினது போல் நடந்து वो கொண்டிருக்கிறார்கள். अपने अपने मन की चाहत के अनुसार चलते हैं. சொன்ன கேட்க மாட்டாங்க. अगर कहेंगे तो नहीं सुनेंगे. ஆனா அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டா தெரியாது. हम उनके सामने कुछ तुल्य नहीं माना जाता है. குறிப்பிட்ட நபர்களுடைய கண்களுக்கு பெரியவர்களாய் தெரிவார்கள். और नियुक्त लोग उनके नजरों में बहुत बड़े दिखते हैं. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்ப்பார். परमेश्वर सब कुछ देखता है எல்லாவற்றையும் வெளிச்சத்துல கொண்டு வந்து और நிறுத்துவார். सब कुछ परमेश्वर ज्योति में ले आएगा. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், क्योंकि यहोवा के सामने खड़े रहने वाले लोग, இந்த ஏசபேல் அந்த எலியா தீர்க்கதரிசியை சோர்வடைய பண்ணும்படியான வார்த்தைகளை ये பேசினார். इसेबेल ईसाक एलिया को उदास करने वाली बातें कही. அந்த எலியா சோர்ந்து போய் और ये एलिया उदास होकर போதும் கர்த்தாவே என்றாரு. बस प्रभु कह दिया. ஆண்டவர் பார்க்கிறார். अभी परमेश्वर देखता है இவன் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறான். ये तो इतना उदास हो गया है. ரெண்டு நேரம் தட்டி எழுப்பினாரு. 2 बार उसको उठाता है, முடியவே முடியாதுண்டா. नहीं होगा कर कह दिया. கர்த்தர் சொன்னாரு, तब परमेश्वर ने कहा, அப்ப ஒடிய நான் தெரிந்தெடுத்த நோக்கம் मैंने तुझे चुन लिया, ये मकसद है. யெகோவ ராஜாவை அபிஷேகம் பண்ணு. यहू को राजा के रूप में अभिषेक करना है இன்னொருத்தர் நீ ஆசாரியன அபிஷேகம் பண்ணு. और एक जन को तेरे जगह पर याजक के रूप में अभिषेक करना है வா ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் और பண்ணு. तेरे जगह पर एलिसा को भविष्यद्वक्ता के रूप में अभिषेक करना है. வாடகை வீட்ல உட்கார்றோம். हम भाड़े के घर में रहते हैं. அந்த வீட்டை காலி பண்ணனும்னா अगर उस घर को खाली करना हो तो வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, तब घर के मालिक कहते हैं வேற ஒரு ஆளை வச்சிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போ. दूसरे लोगों को रखकर फिर खाली कर जाना. எலியாவை பார்த்து கத்த சொன்னார், उसी प्रकार एलिया को देखकर परमेश्वर ने कहा, வா ஸ்தானத்துல நீ எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. तेरे जगह पर एलिशा को भविष्यद्वक्ता के रूप में अभिषेक कर. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरों के हृदय को दुख देने वाली बातें नहीं कहना. மற்றவர்கள் சோர்ந்து போகும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरे लोग उदास होने की बातें नहीं कहना. நம்முடைய வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளாக हमारे இருக்கணும். बातें विश्वास भरे हुए बातें निकलना है தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்கு முன்பாக வைத்துக்க பிரதிஷ்டையை உடைக்க கூடாது. और यहोवा के सामने रखा हुआ प्रतिष्ठा को हम कभी नहीं तोड़ना. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. शारीरिक अभिलाषा को सौंपना नहीं. மற்றவர்களை சோர்வுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरों को उदास देने वाली बातों को नहीं कहना. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் इस सारे बातों को நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் भले तुम किस प्रकार के लोग क्यों न हो, சாத்தான் உங்களை விழுங்கும்படியாய் கிரியை செய்கிறார். शैतान तुम्हें गिराने के लिए वो क्रिया करता है. சாத்தான் விழுங்கின பிறகு என்ன செய்ய முடியும்? अगर शैतान हमें गिरा देगा तो क्या कर पाएंगे? சிங்கத்து வாய்க்குள்ள ஒரு ஆள் போயிட்டுனா பின்ன வெளிய வர முடியாது. सिंह के मुंह के अंदर कोई व्यक्ति चला जाए वो फिर से लौट कर नहीं आ पाएगा. கவனமா இருங்க. इसलिए हमें बड़े ध्यान से रहना है. சிங்கத்தின் வாய்க்குள்ள போயிர கூடாது. सिंह के मुंह में हमें नहीं जाना நீங்க है. சிங்கத்தின் வாய்க்குள்ள போய் ஒண்ணுமில்லாம ஆயிரம்னு சொல்லி தான் சாத்தான் கிரியை செய்றான். सिंह के मुंह में तुम जाकर कुछ नहीं होना है, वैसा शैतान क्रिया करता है. ஒன்று கூட உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். एक बार फिर से अपने आप को जिला दो. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். अविश्वास को जगह न दो. மாம்ச இச்சைக்கு இடம் शारीरिक கொடுக்காதீர்கள். अभिलाषा को जगह न दो. கர்த்தரிடத்தில் பண்ண பிரதிஷ்டை நீங்கள் और உடைக்காதீர்கள். परमेश्वर को किया हुए प्रतिष्ठा को तोड़ो मत. சோர்வுக்கு இடம் और கொடுக்காதீங்க. उदास को जगह मत दो. யார் என்ன பேசினாங்க? भले कोई भी कुछ क्यों न कह दे. சோர்வு மற்றவர்களை சோர்வுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरों को उदास देने वाली बातें नहीं कहना है. சோர்வுபடுத்துற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போக और கூடாது. उदास देने वाली बातों को सुनकर हम उदास नहीं होना है. எப்பொழுது சோர்ந்து போகிறோமோ कब हम उदास होते हैं, அப்பொழுது நம்மை குறித்து தேவ திட்டம் தடைபட்டு போகிறது. तब परमेश्वर ने जो मकसद रखा है वो उसमें रुकावट हो जाती है. ஆனால் சோர்ந்து போக கூடாது. इसलिए हमें उदास नहीं होना है. யார் என்ன சொல்லிட்டு போட்டு भले कोई भी कुछ भी कह दे, நீங்கள் தைரியமாய் சொல்லணும். तुम्हें बड़े हियाव से कहना है, கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வே, मैं एक परमेश्वर के महल में घुसूंगा அவராலே ஒரு மதிலை தாண்டுவே. और उसकी ओर से महल को मैं पार करूंगा. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், जो परमेश्वर के द्वारा अभिषेक पाए हुए लोग, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், जो यहोवा के सामने खड़े रहने वाले लोग, தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள், जो यहोवा को उनके आगे खड़े रखने वाले लोग, கர்த்தரை வலது பாசத்தில் வைத்திருக்கிறவர்கள், यहोवा को दाहिने और खड़े रखने वाले लोग, தேவனுடைய பிள்ளைகள் எதை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். तुम किसी बातों को लेकर उदास मत हो. எதை கண்டு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். किसी भी बातों के लिए अविश्वास के लिए जगह न दो. எதை கண்டு மாம்ச இச்சத்துக்கு இடம் और கொடுக்காதீர்கள். किसी भी बातों के लिए शारीरिक अभिलाषा को जगह न दो. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மீறாதீர்கள். परमेश्वर के द्वारा किया हुआ प्रतिष्ठा को तोड़ो मत. அநேகர் பிரதிஷ்டை பண்ணுவார்கள். आज बहुत
लोग प्रतिष्ठा करते हैं உடன்படிக்கை और பண்ணுவார்கள். वाचा बांधते हैं। ஆண்டவரே நாளையிலிருந்து இந்த காரியத்தை செய்ய हे மாட்டேன். परमेश्वर, मैं कल से ये बातें नहीं करूंगा। நாளையிலிருந்து 5 அதிகாரம் வாசிப்பேன். कल से मैं 5 अध्याय तो पढ़ूंगा। நாளையிலிருந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். कल से मैं 1 घंटा प्रार्थना करूंगा। அடுத்த நாள் வரும், कल के दिन आएगा, ஆண்டவரே நாளையிலிருந்து ஒழுங்கா ஜெபம் फिर பண்ணு. से बोलेंगे कल, कल के दिन से करेंगे। நாளைக்கு 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 कल 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 கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்கிற வார்த்தை நிறைவேற்ற முடியல. परमेश्वर के सम्मुख में बोले हुए बातों को पूरा नहीं कर पाते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? உள்ள கிரியை செய்கிற மாம்ச இச்சை. हमारे मन में क्रिया करने वाले शारीरिक अभिलाषा, அந்த மாமிச இச்சை ये जो शारीरिक अभिलाषा है, அவர்கள் தொடர்ந்து முன்னோக்கி போக முடியாதபடிக்கு வாழ்க்கை தடுத்து उनको நிறுத்துகிறது. लगातार आगे न बढ़ाते हुए उनको रुकावट करता है। அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் हम படிடுங்க. सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுங்க. सब घुटने में आएंगे நம்முடைய வார்த்தையை வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி நோக்கு. और अपने जीवन को परमेश्वर के सामने आगे खड़े रखकर हम स्मरण करेंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, परमेश्वर का आशीर्वाद हम जो नहीं पा रहे हैं, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, परमेश्वर ने किया हुआ वायदा को हम स्वतंत्र नहीं कर पाते हैं। தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு, परमेश्वर के आगे जो हम नहीं खड़े नहीं रुक पा रहे हैं, வாழ்க்கையில உற்சாகத்தை இழந்து போகாமல் முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு, जीवन में उत्साह न होने के कारण आगे न बढ़ते हैं। சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வகை தேடுகிறார். शैतान चतुराई से सिया के समान यहाँ वहाँ गरजता है। தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. हमें बुद्धि के मान के साथ रहना है விழித்திருங்க. और जागते रहना है சாத்தானுக்கு எதிர்த்து और நில்லுங்க. शैतान के विरुद्ध खड़े रहना है। சத்துரு உங்களை விட்டு ஓடி तब போவார். शैतान तुमसे दूर भाग जाएगा। சத்துரு உங்களை விட்டு ஓடி போவார். शत्रु तुमसे दूर भाग जाएगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்து. ताली बजाकर परमेश्वर की धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு சமூகத்திலே கரங்களை தட்டி நன்றி हम सब செலுத்துங்க. ताली बजाकर परमेश्वर की धन्यवाद करेंगे। சாத்தானுடைய வலைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். शैतान के जालों में फंसो मत। ஆண்டவருடைய சமூகத்தை வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख में मुंह खोल कर गए हो। எந்த விதத்திலும் சாத்தான் மறைமுகமாய் விரிக்கிற வலைகளுக்கு உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ள கூடாது. कोई भी गुप्त रीति के चाल तुम्हारे पैर उसमें फंसना नहीं है। தாவீது தைரியமாய் இருந்தார். दाऊद बड़े हियाव से कहा, சொல்லுகிறார், उससे कहता है, சத்துருவானவன் மறைமாய் விரித்த வலைகளுக்கு என் கால்களை கத்த தப்புவித்தார். शैतान गुप्त रीति से फिसाया हुआ जाल से परमेश्वर ने मुझे बचाया है। மனுஷர்களின் கால்களுக்கு வைத்த கண்ணி தெரித்து போனது. और उससे जो जाल फंसा वो टूट गया நான் தப்பித்துக் கொண்டேன். और मैं बच गया। உன்னுடைய பிள்ளை நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால், अगर तू परमेश्वर के आगे खड़ा रहेगा तो சாத்தான் உன்னை விழத்தள்ளும்படியாக கிரியை செய்வார். शैतान तुम्हें नीचे गिराने के लिए क्रिया தெளிந்த करेगा। புத்தி உள்ளவர்களாய் இருங்க. इसलिए हमें बुद्धिमान बनकर रहना ஜெபத்திலே है விழித்திருங்க. और प्रार्थना में जगते रहना है சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. और शैतान के विरोध खड़े रहना है। கர்த்தர் தருகிற சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. और परमेश्वर ने दिया हुआ हथियार को हमें पहनना है। சாத்தான் உங்களை விட்டு ஓடி तब போவார். शैतान तुमसे दूर भाग जाएगा। சாத்தான் உங்களை விட்டு ஓடி और போவார். शैतान तुमसे दूर भाग जाएगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், यहोवा भला है, यहोवा भला है, यहोवा भला है। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், यहोवा के सामने खड़े रहने वाले परमेश्वर के உங்கள் लोगों, வாழ்க்கை இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. आप अपने जीवन को जांच कर देखिए। தேவனுடைய பிள்ளை உங்களை விழப்பண்ணும்படியாய் आपको गिराने के लिए சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்கிறார். शैतान चतुराई से क्रिया करता है। அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதிருங்க. अविश्वास का मौका ना देना। கர்த்தரோடு பண்ண பிரதிஷ்டைகளை உடைக்காதிருங்க. परमेश्वर के लिए किया हुआ प्रतिष्ठा को तोड़ नहीं देना। மாம்சம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு மாம்ச இச்சை விட்டு ஓடுங்க. शरीर आप पर प्रबल न होते हुए शारीरिक अभिलाषा से दूर रहना। எந்த விதத்திலும் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. किसी भी तरह से मन की क्लेश की मौका नहीं देना। மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. मन उदास होने के लिए मौका नहीं देना। யாரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசினாலே, कोई भी आपको गाली भी दे, யாரு மண்டமாரி தட்டுனாலே, कोई भी आप पर मिट्टी भी फेंके, யாரு சாபம் போட்டு பேசினாலே, कोई भी आप पर श्राप दे, தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக நிற்பாயானா, यदि आप परमेश्वर के सामने खड़े रहोगे, எந்த மனுஷனுடைய கெட்ட வார்த்தை நம்மை பாதிக்காது. किसी भी व्यक्ति का गाली हम पर ना आएगा। எந்த மனுஷனுடைய சாப வார்த்தைகள் நம்மை பாதிக்காது. किसी भी व्यक्ति का श्राप हम पर नहीं आएगा। எந்த மனுஷன் மண்ணவாரி தட்டினாலே, कोई भी व्यक्ति हम पर मिट्टी भी फेंके, தேவனுடைய பிள்ளைகள் தலை குனிந்து போவதில்லை. परमेश्वर के लोग सिर नहीं
झुकेंगे தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உரபலபோ ஷலபலபலபலபலபலபல சுற்றிலும் இருக்கிற பிரஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே लोगों के बीच में கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். परमेश्वर तेरे सिर को ऊंचा करेगा கர்த்தர் உன்னை கீர்த்தியாக்குவார். परमेश्वर तुझे कीर्ति और प्रशंसा करेगा கர்த்தர் உன் பெயரை புகழ பண்ணுவார். परमेश्वर तेरे नाम को रोशन करेगा உன்னை கர்த்தருக்குள் மகிமையாய் உயர்த்துவார். तुझे परमेश्वर महिमा में खड़ा करेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया 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 இவலரவ ஷலவலவலவலவ கமலரவ ஷலவலவலவ தீவவ கமஷம கந்தரி தேக்கந்தர பவில பௌரி கந்தரதி ஓலவ தேவஷல இவலரவ ஷலவலவலவ ஆவியானவரே மகனதி இயேசுராஜா மகனதி ஹalleluya हालेलुया हालेलुया धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஹalleluya hallelujah 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 வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க பரலோகத்தின் தெய்வம் நமக்கு தந்த கிருபைக்காக, परमेश्वर के सम्मुख में अब तक बैठने के लिए परमेश्वर ने दिया हुआ सारी सहायता के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், यहोवा के सामने खड़े रहने वाले परमेश्वर के लोग, ஆண்டவருடைய வழிகளிலே முன்னோக்கி கடந்து போகும்படியாய் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के मार्गों में आगे बढ़ने की चाहत रखने वाले परमेश्वर के लोग। சாத்தான் விழப்பண்ணும்படியாய் கிரியை செய்கிறார். शैतान वैसे लोगों को गिराने का मौका देखता है, அவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் அவிசுவாசம். उसका उपयोग करने वाला हथियार अविश्वास, அவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் மாம்ச இச்சை. वो उपयोग करने वाला हथियार शारीरिक अभिलाषा, அவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் நம் பண்ணுகிற பிரதிஷ்டையை உடைத்து போடுகிறது. वो उपयोग करता है हथियार हमने जो भी प्रतिष्ठा टान लिया है उसे तोड़ देने का। அவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் மனசோர்வு. वो उपयोग करने का हथियार हमारा मन को उदास से भर இப்படிப்பட்ட देना। காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வருமே ஆனால், यदि इस प्रकार की कोई भी बात हमारे जीवन में आए, இவைகள் எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் என்பதை அறிந்து इन सब ये सब शैतान की क्रिया है इसे समझकर தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து सचेत रहो, ஜெபத்திலே விழித்திருந்து प्रार्थना में जागते रहो, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று शैतान का सामना करो, ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ जय पाया हुआ जीवन बिताने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசம் परमेश्वर के लिए दान दिए हुए
के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर आशीष करने के लिए, அதை பல மடங்காய் திருப்பி उसे கொடுக்கும்படியா कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிங்க सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிங்க आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆண்டவரே மெதுதிங்க भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி आपके सम्मुख में आए हुए हर एक को आशीष कीजिए। ஒருவர் கெட்டு போதுமுடைய சித்தம் அல்ல कोई भी बिगड़ जाना आपकी इच्छा नहीं है प्रभु। எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று सब कोई उद्धार पाने के लिए, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை கண்டுகொள்ள வேண்டும் என்று सब कोई सच्चाई को जान लेने के लिए ஆண்டவரே சித்தமாய் இருக்கிறீர் प्रभु जी आपकी इच्छा वही है। இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருடைய கிரியைகளை इसके विरोध क्रिया करने वाले शत्रुओं की क्रियाओं को பிள்ளைகள் அறிந்து அவைகளுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெற आपके बच्चे उसे पहचान कर उसका विरोध करे, उसका सामना करने के लिए सहायता कीजिए। अरे को अनुग्रह दीजिए। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் आपके ஆசீர்வதி बच्चों के हाथों की कमाई को परमेश्वर वतन को आशीष कीजिए। தொடர்ந்து உம்முடைய மகிமையான ஊழியத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்த लगातार अपनी महिमा में सेवकाई को अपने मुट्ठी में रखिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி जो என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें।